எல்லா தியானத்துக்கு உட்கார்ந்தா நீங்கள் உட்காருது தானே? இப்படி தானே சாமானிய மக்களுடைய மனநிலை. இதனால இந்த கலாச்சாரம் முக்கியமானது. என்னத்துக்குன்னா, இந்த கலாச்சாரத்தில் ஒரே நோக்கம். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், தொழில் பண்ணிக்கலாம், போர் போட்டுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். எதே பண்ணாலும் ஒரே நோக்கம், முக்தி அடையணும். ஒரே நோக்கம். யார் நல்ல ட்ரெஸ் போடுறாங்க, யார் நல்ல கார் ஓட்டுறாங்க, யாரோட வீடு என்னோட வீட்டை விட நல்லா இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வீணாகிடும். எப்போதுமே யாராவது உங்களை விட நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, யாராவது உங்களை விட நல்ல கார் ஓட்டிட்டு இருப்பாங்க, யாராவது உங்களை விட நல்ல வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? என்னைக்குமே அந்த முட்டாள்தனமான விஷயங்களுக்கு அடிமையானவங்களாயிடுவீங்க. வாழ்க்கை ஒருபோதும் அப்படி தொடங்கிடாதீங்க. என்னால் எதை உருவாக்க முடியும், இந்த வாழ்க்கையில் என்னால் எதை உருவாக்க முடியும் தான் நீங்கள் யோசிக்கணும். இவ்வளோ படிச்சிருந்தும், இவ்வளோ மூளை செல்கள் இருந்தும் வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கிறதே எப்படின்னு கவலைப்படாதீங்க. ஒரு மண்புழுவே அதை பார்த்துக்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணும்னாலும் செய்யுங்க, ஆனால் ஏதாவது ஒன்றில் தீவிரமாக கவனம் செலுத்தணும். நீங்கள் எதுலேயுமே முதலீடு செய்யலைன்னா உங்கள் வாழ்க்கை வீணாயிடும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையோட ஒரு அடிப்படை அம்சம் நேரம், அது ஓடிட்டே இருக்கு. ஆமாம், நீங்கள் நிரந்தரமாக வாழ போகிறதில்லை. இது ரொம்பவும் குறுகிய கால வாழ்க்கை. நீங்கள் மதிப்புமிக்க உயிர் தானா? நான் கேட்குறேன், உங்கள் உயிர் உங்களுக்கு மதிப்பு வாய்ந்ததா? இது மதிப்பு வாய்ந்ததா இருந்தா இந்த உயிரை எதுல முதலீடு செய்யணும்ன்றதை நீங்க முடிவு செய்யணும். இது மதிப்பில்லாததா இருந்தா எங்கேயாவது வீசி எரிஞ்சிடுங்க. இது மதிப்பு வாய்ந்ததா இருந்தா ஏதாவது மதிப்புள்ள விஷயத்துல முதலீடு செய்யுங்க.